ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 29 நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, 24,000 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் லைன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. நமக்கு ப்ரைஸ் வந்து நமக்கு 24,000 கீழே வந்து க்ளோஸ் வச்சு ஃபர்தர் அந்த லோ பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 23,946 வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோ வந்து நமக்கு பிரேக் பண்ணும்போது, இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா, 23,924 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் லோ இருக்கு. ஸோ இந்த ஃபர்தரா அந்த லோ பிரேக் பண்ணதுன்னா, கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, செல் சைட் போகறதுக்கு சான்சஸ் இருக்கு. எவ்வளோ தூரம் சார் செல் சைட் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 23,600, 23,700 ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,700, செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,600 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் சப்போர்ட்டா இருக்கு. இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா காலையும் புட்ல என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஸ்பாட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன்ல இருந்து 24,100 தான் இருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ட்ரி என்ன வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். ஸோ கால் சைடு வந்து பார்த்தா நமக்கு ரெண்டு என்ட்ரி வந்திருக்கு. 10:24 ஒரு என்ட்ரி வந்திருக்கு, 10:44 ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு என்ட்ரிமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு என்ட்ரிமே நமக்கு ஆக்டிவேட் ஆகல. ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு செல்லிங்க்கு ரிவர்சல் ஆயிருச்சு. ஸோ நமக்கு அதுக்கப்புறமே ஃபுல் டேமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல கால் சைடில். அதேமாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் எதிரி அதேமாதிரி பாருங்க 11:33, 11:34 ஸோ ரெண்டு என்ட்ரிமே வந்து பார்த்தா நமக்கு ஹை பிரேக் ஆகவே இல்லை. ஸோ என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:38க்கு வந்திருக்கு. ஸோ அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு என்ட்ரி பிரைஸ்ல இருந்து கீழே 20 பாயிண்ட்ஸ்ல வந்து பார்த்தா ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1:2 வந்து நமக்கு டார்கெட் கிட்ட இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்து பார்த்தா நமக்கு 1:2 வந்து நமக்கு மூமெண்ட் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்த என்ட்ரி பாருங்களேன், கரெக்டாக 12:13க்கு வந்திருக்கு. ஸோ அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் இருக்கும். ஸோ உங்களுக்கு அங்கேருந்து 1:2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே லைன் ட்ராவ் ஆகுது இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1:2 லைன். ஸோ அந்த லைன் கிராஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1:2 வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு ஃபுட் சைடில். ஸோ இந்த ரெண்டு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1:2 மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பாருங்க கால் ஆப்ஷன் சைடில் 12:50க்கு வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அதுக்கு கீழே அந்த கேண்டில் லோவே வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் இருக்கு. அது கீழே பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுனா வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட். ஸோ அவங்க வந்து எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 1:40க்கு வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட் ஆயிருக்கு இந்த என்ட்ரி. இப்போ வந்து பார்த்தா நமக்கு இந்த என்ட்ரி வந்து மினிமம் ஸ்டாப் லாஸ்ல வந்து நமக்கு வெளியே வந்திருக்கும். அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடு வந்து பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 11:20க்கு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு அங்கேருந்து 1:2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த கேண்டே வந்து மூமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அந்த கேண்டோட ஹைல பாருங்களேன், கரெக்டாக நமக்கு வந்து இந்த லைன் ட்ராவ் ஆகுது இல்லைங்களா, டார்கெட் லைனு. அங்கே வந்து நமக்கு டச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1:2 வந்து நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில். ஸோ இன்னைக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து ஃபுட் சைடில் தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் ரிவர்சல் சிக்னல்ஸ் ஆகட்டும், இல்லை 5 மினிட்ஸ் சாரி 1 மினிட் பிரேக் அவுட் சிக்னல்ஸ் ஆகட்டும், இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் ஆகட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் சைடு தான் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு.